இரவு வணக்கம். நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்பவர்கள் கவனத்திற்கு. சுட்ட பானையும் சுடாத பானையும். குயவர் ஒருவர் நிறைய மண்பானைகளை செய்து கொண்டிருந்தார். அவற்றை சுட்டு எடுப்பதற்கான சூளையும் பக்கத்தில் ஆயத்தமாகி கொண்டிருந்தது. 10 பானைகளாக எடுத்து சூளையில் சுட்டு கொண்டிருந்தார். நெருப்புக்கு உள்ளிருந்த பானைகள் அலறும் சத்தமும் கேட்டது. அடுத்த சூளைக்கும் 10 பச்சை பானைகள் தயாராக வைக்கப்பட்டிருந்தன. அடுத்து நடக்கப் போவதை எதிர்பார்த்து பானைகள் காத்து கொண்டிருந்தன. அதில் ஒரு பானைக்கு மட்டும் மிகுந்த பயம் வந்துவிட்டது. சூளைக்குள் போன பானைகளின் அலறல் அதுக்கு கிளியை ஏற்படுத்திவிட்டது. பக்கத்தில் இருந்த பானையிடம் கேட்டது, நண்பா, இந்த கொடுமையான சூளையிடுதல் கண்டிப்பாய் நமக்கு தேவைதானா? இதை தவிர்க்க வேறு வழியே இல்லையா? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அந்த பானை பதிலுக்கு, இதில் பயப்பட என்ன இருக்கிறது? எந்த வடிவமும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாக கிடந்த நம்மை எடுத்து பிசைந்து இத்தனை அழகான பானைகளாக உருவாக்கிய குயவர் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீயும் நம்பு என்றது. இருந்தாலும் முதல் பானைக்கு பயம் விடவில்லை. சூளையை நினைக்க நினைக்க குலை நடுங்கிக் கொண்டே காத்திருந்தது. இதோ குயவர் வந்துவிட்டார். ஒவ்வொரு பானையாக எடுத்து சூளைக்குள் வைக்க தொடங்கினார். அந்த பானையும் நெருங்கி வந்துவிட்டார். அருகில் நெருங்கி வந்ததுமே பானை பெருங்குரல் எழுப்பி கதற தொடங்கியது. ஐயா, என்னை விட்டுடுங்க, நெருப்புல போட்டுறாதீங்க என்று அலறியது. குயவர் சொன்னார், சூளையில் போடுறது உன்னை வேதனைப்படுத்த அல்ல, வலிமைப்படுத்த. அவர் சொல்வதை பானை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்பவே நான் வெயிலில் காஞ்சி வலிமையாக தான் இருக்கேன். சுட்ட பானைகள் செய்கிற எல்லா வேலையும் என்னாலையும் செய்ய முடியும். தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுடுங்க என்று பரிதாபமாக கெஞ்சியது. சிரித்துக்கொண்டே அந்த பானையை மட்டும் குயவர் சிரித்து கொண்டே அந்த பானையை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பானைகளை சூளையில் வைத்தார். மற்ற சுட்ட பானைகளைப் போல் சுடாத பானைக்கும் வண்ணம் பூசப்பட்டு மற்ற பானைகளோடு வண்டியில் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. பானைக்கு ஒரே சந்தோஷம். ஆமா, மற்ற பானைகளுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமே தெரியல. அதுவும் மற்ற பானைகளைப் போலவே தான் காணப்பட்டது. ஒரு மனிதர் அந்த பானையுடன் சேர்த்து 3 பானைகளை வாங்கி தன் வீட்டு வாசலில் வைத்தார். சுடாத பானைக்கு பெருமையாக இருந்தது. எனக்கும் சுட்ட பானைகளுக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியவில்லை. சுடப்படுவதால் எந்த பயனும் இல்லை. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டது. சுடப்பட்ட மற்ற 2 பானைகளையும் பார்த்து இது ஏளனமாக சிரித்தது. சற்று நேரம் கழிந்தது. வேலையாள் ஒருவர் குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து பானைகளை நிரப்பினார். இப்போதும் பச்சை பானைக்கு ஒன்றும் நிகழவில்லை. மற்ற பானைகளிடம் சொன்னது, அறிவிலிகளே, உங்களைப் போல முட்டாள்தனமாய் நானும் நெருப்பில் வெந்து வதைப்படாமல் எத்தனை புத்திசாலித்தனமாய் தப்பித்தேன் பாருங்கள். உங்களைப் போலவே நானும் நன்றாகத்தானே உறுதியாக நிற்கிறேன் என்று ஏளனமாக சொன்னது. பானை பேசிக்கொண்டிருக்கும் போதே தன்னில் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தது. தண்ணீர் அது கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கரைத்து விட்டது. ஒவ்வொரு இடமாய் உடைந்து விழுந்து கடைசியில் உருவழிந்து ஒழுங்கற்ற ஒரு சேற்றுக்குவியலாய் மாறிப்போனது. சோதனையின் பாதையை கடக்காதவர் எதனையும் தக்க வைத்து கொள்ள இயலாது. முகமலர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடன் சேர்ந்து தொடருங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிய நாளாக இருக்கும். நன்றி.